ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சட்டசபையில் பேசும்போது போதை கடத்தல் மன்னன் பாப்லோ எஸ்கோபாருடன் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கம்பேர் பண்ணி பேசினது தான் சர்ச்சையாக இருக்குது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரத்த களரினே சொல்லலாம், அவ்வளவு தூரம் நடந்தது. அதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி அதனுடைய தொண்டர்கள் தான் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு காரணம் 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தெலுங்கு தேசத்தை வந்து அவர் பழி வாங்கினார். ஸோ பழிக்கு பழி அது. இந்த வயலன்ஸில் வந்து கண்டித்து நடந்தக்கூடிய அந்த உண்ணாவிரதத்தில் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய 3 கட்சிகள் போகுது. குட்டி கட்சி விசிகா, சிவசேனா அண்டு சமாஜ்வாதி கட்சி போகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி திமுக போல விசிகா போகுது. ஸோ இது இந்தியா பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள்னு சொல்ல முடியாது, சில போக்குகள். எல்லா விஷயத்துலையும் ஒன்றும் இந்தியா பிளாக் ஒன்றா இல்லைன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணமாக நாம் பார்க்கலாம். அவங்களோட பார்த்து அகிலேஷ் யாதவ் போய் அழைப்பு கொடுத்துக்கலாம் இல்லையா, இந்திய கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி பலப்படுத்துவதற்கு. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குடியரசு சபாநாயகர் தேர்தல், மக்களவைத் தலைவர் தேர்தலில் வந்து முதல்ல கேண்டிடேட் இவங்க காங்கிரஸ் கேண்டிடேட் ஆதரிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, என்ன கன்சல்ட் பண்ணல. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் தான் அவங்க எம்பிஸ் கையெழுத்து போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. மம்தா தனி கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய 27ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தில் 7 மாநில இந்தியா பிளாக் முதலமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஸ்டாலின் புறக்கணிக்கிறாங்க. பட் மமதா கலந்துக்கிறாங்க. பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குங்க? லோக்சபாவில் வந்து சந்திரபாபு நாயுடோட ஆதரவு தேவை, ராஜ்யசபாவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆதரவு தேவை இல்லையா? சந்திரபாபு நாயுடு இப்போ ஜெகனை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாருன்னா மோடியால் அதை தடுக்க முடியாது. தடுத்தா அது கோபமாகும். ஆனால் ஜெகனால் மோடிக்கு எதிராக போக முடியாது, கோபத்தை காட்ட முடியாது. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சட்டசபையில் பேசும்போது போதை கடத்தல் மன்னன் பாப்லோ எஸ்கோபாருடன் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கம்பேர் பண்ணி பேசினது தான் சர்ச்சையாக இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் வச்சு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். சட்ட ஒழுங்கு சரியில்லை, குறிப்பாக வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி அமைந்த உடனே கிட்டத்தட்ட 35 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடக்குது ஆந்திர அரசியலில்? ஆமாம், ஆந்திர அரசியலில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கடுமையான வன்முறை மூண்டது. தேர்தல் முடிவுகள் வந்து நாயுடு வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அந்த வன்முறை தொடர்ந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக பெங்காலில் தான் இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடக்கும். யூஸ்வலி பெங்காலில் வந்து மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரி தேர்தல்கள் முடியும் போது மக்கள் வந்து டசன் கணக்கில் கொல்லப்படுவார்கள். 2 சைட்லேயும் பொலிட்டிக்கல் எனிமீஸ். அந்த காலத்தில் காங்கிரஸும் சிபிஎம்மும், அதன் பிறகு பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸுக்கு, ஒரு கட்டத்தில் சிபிஎம்முக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் நடந்தது. ஆனால் இப்போ அங்கெல்லாம் அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் பெங்காலில் வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கான வயலன்ஸ் இல்லை. ஆனால் ஆந்திராவில் அந்த 2 மாதமாகவே கடுமையானது ஒரு மோதல் ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரத்த களரினே சொல்லலாம், அவ்வளவு தூரம் நடந்தது. அதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி அதனுடைய தொண்டர்கள் தான் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு காரணம் 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தெலுங்கு தேசத்தை வந்து அவர் பழி வாங்கினார். ஸோ பழிக்கு பழி அது. தனி மனித குரோதங்களாகவே அது வந்து வெடித்து செதற ஆரம்பிச்சிது. இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி வந்து யார் பவரில் இருந்தாலும் பெருசாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, கீழே கை குளிப்பாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் பெரிய வைலன்ஸ்லாம் இருக்காது. நான் ஆட்சியில் இருந்தேன்னா உன்னை தொட மாட்டேன், நீ ஆட்சியில் இருந்தால் என்னை தொடாதுன்ற மாதிரி அப்படி அந்த தலுக்கு அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போயிடும். சில மாநிலங்களில் அந்த பொலிட்டிக்கல் வைலன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஐடியாலஜிக்கலாக இருக்கிறது ஒன்று, தனி மனித குரோதத்தால் வருது ஒன்று. ஐடியாலஜிக்கலாக இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் இருந்தது. சிபிஎம்முக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் அதிகமாக இருந்தது. பட் அங்கே கூட இப்போ கணிசமான அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. தெலுங்கு தேசத்துக்கும் ஜெகன் ரெட்டிக்குமான அந்த பிரச்சனை வந்து 5 வருஷம் அவர் ஜெகன் ரெட்டி தெலுங்கு தேசத்தை பழி வாங்கினார். சந்திரபாபு நாயுடு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சரெல்லாம் கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்கன்னா அது என்ன காரணமாக வேணால் இருக்கலாம், ஊழல் வழக்குன்னு சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதற்கான பழி வாங்குதல் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் கருணாநிதி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார், 7 கேஸை போட்டார். அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க, கருணாநிதியை தரதரன்னு இழுத்துன்னு போனாங்க. ஐயோ கொல்றாங்களேன்னெலாம் வந்து ஒரு
கத்துறதா வீடியோ ஆடியோலாம் வந்தது. அதனோட நம்பகத்தன்மை என்ன என்பது அதுக்கு பிறகு வெட்ட வெளிச்சமானது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜெயலலிதாவை கைது செய்வதற்கான விலையை கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவரான பிறகு கொடுத்தார். இது 2001. ஆனால் 2006 கருணாநிதி மறுபடியும் சிஎம் ஆனபோது அவர் தொடவே இல்லை, ஜெயலலிதாவை தொடலை. ஜெயலலிதா 2011 வந்தோன்னே தொடலை. அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பொலிட்டிக்கல் வயலன்ஸில் தமிழ்நாடு வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது, பாட்டமில் தான் இருக்குது. ஆந்திராவில் வந்து இப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் நடந்த ஜெகன் ரெட்டியோட ஆட்சியில் நடந்த வயலன்ஸ், ஜெகன் ரெட்டி தான் அதுக்கு காரணம். இன்றைக்கி அதுக்கான விலையை வந்து அவர் கொடுக்குறார். ஏன்னா ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் தேர்தல் காலத்திலேயே வந்து டிஜிபியை வந்து மாற்றினாங்க எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா வயலன்ஸை கட்டுப்படுத்த முடியல, ரொம்ப அதிகமாக போகுதுன்னு. இந்த எலெக்ஷனில் 2024 மக்களவைத் தேர்தல்களில் இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக நடந்து மனித உயிரிழப்புகள் அதிகமாக நடந்த மாநிலம் ஆந்திரா. வேறு வழி இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி மோடி சந்திரபாபு நாயுடு ஆதரவில் தான் அங்கே கவர்மெண்ட் நிற்கிது. அதனால் மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் எதிர்க்கட்சிகளை அவர் சப்போர்ட் பண்ணல. அதனால் டெல்லியில் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். உண்ணாவிரதத்தில் இன்ட்ரெஸ்டிங்லி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் போய் அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தது. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட்டு. முக்கியமாக அகிலேஷ் யாதவ் போனார், சமாஜ்வாதி கட்சி 40 எம்பிஸ் வச்சுருக்கோங்க. நம்பர் 2 சஞ்சய் நிருப்பம் சிவசேனா எம்பி போனார். 2 எம்பி இருக்கக்கூடிய திருமாவளவன் போனார். இந்தியா பிளாக்குக்குள்ளே ஒரு ஜிஞ்சர் குரூப் மாதிரி இவங்க உருவாகிறாங்கன்னு தான் வட இந்திய ஊடகங்கள் எழுதுகின்றன. இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் வந்துருங்க. ஆமாம், வந்துருங்கன்னு இவங்க ஜெகன் ரெட்டிக்கு இவங்க அழைப்பு கொடுத்தாங்க. இவங்க போய் ஆதரவு தெரிவித்தது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கல. காங்கிரஸ் தெரிவிக்கல, மம்தா பானர்ஜி தெரிவிக்கல, ரொம்ப குறிப்பாக திமுக தெரிவிக்கல. ஏன்னா திமுக சந்திரபாபு நாயுடோட உறவில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு உறவுனா ஒரு அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு உள்ள ஏர்போர்ட்டில் வச்சுலாம் பார்த்தாரு. அந்த காலத்துலேருந்தே சந்திரபாபு நாயுடு வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர். எப்போனா 99 2003 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக அங்கே வைக்கும்போது என்டிஏ கன்வீனராக நாயுடு தான் இருந்தார். அப்போயே அவங்களுக்கு நெருக்கம் அதிகம். இப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோடி கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு ஆதரவில் நிற்கும்போது திமுகவுக்கு வந்து உள்ள கேரண்டாராக வந்து நாயுடு இருக்கார். திமுகவை பெரிய அளவில் வந்து மோடி டிஸ்டர்ப் பண்ண நாயுடு அலோவ் பண்ண மாட்டாருன்னு பரவலான ஒரு புரிதல் இருக்கிறது. இந்த வயலன்ஸில் வந்து கண்டித்து நடந்தக்கூடிய அந்த உண்ணாவிரதத்தில் வந்து இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய 3 கட்சிகள் போகுது. குட்டி கட்சி விசிகா, சிவசேனா அண்டு சமாஜ்வாதி கட்சி போகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி திமுக போல விசிகா போகுது. ஏன்னா விசிகா தன்னுடைய அரசியலை தானே கார்வ விட்டு பண்ணுது அது. ஸோ இது இந்தியா பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள்னு சொல்ல முடியாது, சில போக்குகள். அவங்க எல்லா விஷயத்துலையும் ஒன்றும் இந்தியா பிளாக் ஒன்றா இல்லைன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணமாக நாம் பார்க்கலாம். அந்த வயலன்ஸ் பேசிக் இஷ்யூ, அந்த வயலன்ஸ் ஆந்திராவில் நடந்த அந்த வயலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. நாயுடுவோட அரசில் வந்து தெலுங்கு தேசம் ஆட்கள் வந்து ரத்த வெறி பிடித்து கொலைவெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது சந்திரபாபு நாயுடுவுக்கு நல்லதில்லை. பழிவாங்கும் உணர்ச்சியோடு ஒரு அரசியல் தலைவர் நடந்து கொள்ள ஆரம்பித்தார் என்றால் அது வந்து அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்காது. ஒரு கட்டத்தில் அதற்கான அரசியல் விலையை அவர் கொடுப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் ஒரு பங்களா வந்து கட்டி முடிச்ச நிலைமை இருந்தது. அதோட விலை பார்த்தீங்கன்னா 50 கோடி, 100 கோடிலாம் அப்படிலாம் வந்து செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. பிரம்மாண்ட பங்களா, மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே தான் வந்து ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். இப்போ வந்து பாப்லோ எஸ்கோபாரோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. அதானி அம்பானி மாதிரி வந்து டாட்டா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு வெறி அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இது அப்படியே எனக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, சிவா 96 ஜெயலலிதா பதவி இழந்த உடனே திமுக இதே பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தது. ஜெயலலிதாவுக்கு எதிராக ஊழல் ராணி, அவர் கொள்ளை அடித்தார். அவங்க வந்து மார்கோஸ், இமால்டா மார்கோஸ்னு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுகலேருந்து. அந்த அளவுக்கு வந்து இதே மாதிரியான விமர்சனம், அதாவது 5 வருஷம் கொள்ளை அடித்தாங்கன்னு. அந்த அம்மாவும் நிறைய தவறுகளை செஞ்சாங்க, மறுக்கலை நான். அந்த அம்மா பதவி இழந்து 6 மாதத்தில் கைது பண்ணி அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணப்போ அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி குறிப்பிட்ட தொலைக்காட்சிகளை வெளியிட்டு அதை வந்து பேரலல் ட்ரையலையே திமுக நடத்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். இது என்னென்னா, இந்த 5 வருஷத்தில் அவர் செய்த தவறுகள் இருக்குல்ல. அவர் ஜெகன் ரெட்டி 2 தவறு பண்ணார். அவர் கொள்ளை அடித்தார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியை பழி வாங்கினார். நீ வெறும் கொள்ளை அடிச்சுட்டு எதிர்க்கட்சியை பழி வாங்காமல் இருந்தீங்கன்னா, இந்த கொள்ளையில் பங்கு கொடுத்தீங்கன்னா எதிர்க்கட்சி வாய்க்கரிசி போட்டிருந்தீங்கன்னா அமைதியாக இருந்திருப்பான். எப்பவுமே எதிர்க்கட்சிகள் எப்போ ரொம்ப குதிப்பான்னு கேட்டிங்கன்னா, அந்த கொள்ளையில் பெரிய அளவில் பங்கு அவனுக்கு போலனா தான் குதிப்பான். இது இந்தியாவில் வழக்கமாக இருக்க நடைமுறை. எம்ஜிஆரோட 10 வருஷம் ஆட்சியில் வந்து பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக திமுக ஒன்றும் சண்டை போட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் அப்போ வந்த தகவல்கள் வந்து யாராவது வந்து முதலாளிகள் வந்து தன்னை பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் வந்து முதல்ல போய் கலைஞரை பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாருன்னுவாங்க. இது பரவலாக மீடியா சர்க்கிள்ஸ்லையும் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்லையும் இருந்த விஷயம். அந்த 10 ஆண்டுகள் 77 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கூட வந்து எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய அளவில் வந்து திமுக நடவடிக்கைகளை அந்த அரசியல் இருந்தவங்க, அவர் மறைஞ்சிட்டார், எடுக்காமல் போனதுக்கு காரணம் வந்து இதுதான், இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த சோ கால்டு ஷேர் இந்த லூட், அவ்வளோதான். நாயுடு வந்து ஜெயலலிதா அதை செய்யலை.
96 அது செய்யலை. ரெண்டாவது ஜெயலலிதா பீரியடில் ஊழலின் அளவும் அதிகமாக இருந்தது. அளவை விட முக்கியம் பிரேசனாக பண்ணது, வெளிப்படையாக பண்ணதோட விளைவு தான் 96 அவர் சிறைக்கு போனார். அவர் மீது போடப்பட்ட வழக்குகளில் 18 வருஷம் பொறுத்து அவர் தண்டிக்கவும் பட்டார். அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அந்த வழக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, கீழமை நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் அந்த அளவுக்கு அந்த கேஸை கொண்டு போனதுக்கான காரணம் எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த சோகால் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட், வாட் யூ கேன் சே இன் இங்கிலீஷ் இஸ் த ஷேர் இன் த லூட். அது ஜெயலலிதா பீரியடில் இல்லை. இது பொதுவாக நான் சொல்கிறேன், இவங்களுக்கு உதாரணம் காமிச்சு சொல்கிறது யாரும் உத்தமர்கள் கிடையாது அரசியலில். எல்லாம் எதுக்கு வரான்றது தெரியும், கொள்ளடிக்கு தான் வரான் எல்லா கட்சியுமே. இந்த சண்டை எப்போ வருதுன்னா, நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின், ஏன் இங்கே மட்டும் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி மாற்றம் வருது, பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் வருது. முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் மேலே பதவியில் இருக்கும்போது சொல்கிற குற்றச்சாட்டு, பதவிக்கு வந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போ நாயுடுவும் ஜெகனும் அடிச்சுக்கிற மாதிரி ராஜஸ்தானில் கெஹ்லோட்டும் சிந்தியாஸும் அடிச்சுக்கல, கெஹ்லோட்டும் வசுந்தரா ராஜா சிந்தியாவும் அடிச்சுக்கல. அதேமாதிரி மத்திய பிரதேசில் ஆட்சி மாற்றமே வரல, சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றம் வந்தது, கர்நாடகத்துலேயும் நீங்கள் நல்ல பாயிண்ட்டு, கர்நாடகாவில் சரியான பாயிண்ட்டு, கர்நாடகாவில் அவங்களும் அடிச்சுக்கல. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஜெகன் ரெட்டி தான் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது. அதுக்கான பலன் அவர் இன்றைக்கி அனுபவிக்கிறாரு. ஆனால் நாயுடு பீங் அ மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அவர் தொடர்ந்து இதை பண்ணார்னா அவருக்கு அவப்பெயர் தான் வரும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய சில கட்சிகளோட போக்கு. இந்தியா பிளாக்கு ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையில் ஒருமித்த குரலில் பேசலை. சில கட்சிகளுக்கு ஒரு கருத்தும் வேறு சில கட்சிகளுக்கு ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அழகாக எழுதியிருந்தாங்க, இந்த 3 கட்சிகள் சஞ்சய் நிருப்பம், சிவசேனா, அகிலேஷ் யாதவ் பிக்கெஸ்ட் பார்ட்னர், கூட்டி கட்சி விசிகா, இவங்க போய் பார்த்தது ஒரு நியூ அரேஞ்ச்மெண்ட் இந்தியா பிளாக்குள்ளே வருது, ஜிஞ்சர் குரூப் மாதிரி இவங்க வராங்க அப்படின்னா. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குடியரசு சபாநாயகர் தேர்தலில், மக்களவைத் தலைவர் தேர்தலில் முதல்ல கேண்டிடேட் இவங்க காங்கிரஸ் கேண்டிடேட் ஆதரிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, என்னை கன்சல்ட் பண்ணல. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் தான் அவங்க எம்பிஸ் கையெழுத்து போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. மம்தா தனி கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய 27ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தில் 7 மாநில இந்தியா பிளாக் முதலமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஸ்டாலின் புறக்கணிக்கிறாங்க. பட் மமதா கலந்துக்கிறாங்க. அந்த 7 பேர் யாருன்னா, ஸ்டாலின், 3 காங்கிரஸ் முதலமைச்சர்கள் 4 பேர், பகத்சிங் மான் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் 5, பினராயி விஜயன் 6, ஹேமந்த் சோரன் 7 மெம்பர்ஸு. மமதா நேற்று இரவு வரையில் வந்த தகவல், மம்தா பானர்ஜி கலந்துக்கிறாங்க. ஸோ இந்தியா பிளாக்குக்குள்ளே சில முரண்பாடுகள், ஷார்ப் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஜெகன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக போய் கலந்துக்கல, சமாஜ்வாதி கலந்துருக்குது. ஆனால் விசிகா போய் கலந்துருக்குது. திமுக கலந்து கொள்ளாதது என்பது அவங்க நாயுடுவை தான் எப்பயுமே, திமுக கலந்து காட்டியுமே இந்த விஷயத்தில் ஜெகன்மோகனுக்கு எதிராக அந்த கருத்து தெரிவிக்கல இல்லையா? ஜெகன்மோகனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது, கருத்து தெரிவிக்காமல் இருப்பது அளவுகோல் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டியை ஆதரித்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பது தான் இதில் நீங்கள் பார்க்கணும். எதிர்த்து தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. ஒன்று நீங்கள் ஜெகன் ஆதரிக்கணும், இல்லை சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் நாயுடு ஆதரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இட்ஸ் வெரி சிம்பிள், ஆஸ் சச் ஆஸ் இட் இஸ். ஆக்ஷனை பற்றி நீங்கள் பேசும்பொழுது, நீங்கள் ரியாக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஆக்ஷன் சந்திரபாபு நாயுடோட அட்டூழியங்கள், ரியாக்ஷன் உண்ணாவிரதம். இந்த ரியாக்ஷனுக்கு நீங்கள் ஒன்று நாயுடு ஜெகன் ஆதரிக்கணும், இல்லைனா நாயுடு ஆதரிக்கணும். ரியாக்ஷனுக்கு நீங்கள் ஆதரித்து குரல் கொடுக்கலன்னா நீங்கள் ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆக்ஷனுக்கு காரணமானவங்களை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த இந்தியா கூட்டணிலேருந்து ஒரு முரண்பாடு இருக்குது. சில முக்கியமான ஆட்கள்லாம் காங்கிரஸ்லேருந்து போல திமுகலேருந்து போலன்னு சொன்னாலுமே அவங்களோட பார்த்து அகிலேஷ் யாதவ் போய் அழைப்பு கொடுத்துக்கலாம் இல்லையா, இந்தியா கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா கூட்டணி பலப்படுத்துவதற்கு. இல்லை ஒரு தனித்தனியான ஒரு அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் சொல்கிறது உண்மை. 35 பேருக்கு மேலே அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கு. 35 பேர் செத்து போகிறான்னா பெரிய விஷயம் சார். அது பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் நடந்திருக்கணும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கேஸை போடுங்க. அவர் என்ன இதுன்னு போதை கருத்து மன்னன், அவன் பேர் என்ன, இப்போ பாப்லோ எஸ்கோபார் மாதிரி நீ அவன் சொல்கிறான்னா அது கேஸ் போடு. ஊழல் பண்ணியிருக்கானா கேஸை போடு. 500 கோடி வீடு கட்டியிருக்கானா உன் விஜிலன்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும். அதை யாரும் கேட்க போகிறதில்ல. நீ அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஜெகனை உள்ளே வச்சா கூட யாரும் கேட்க போகிறதில்ல. சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் நமக்கு. பட் படுகொலைகளை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? பொலிட்டிக்கல் ஆக்ட், அதுவும் 1-2ன்னா பரவாயில்ல, 35 பேர் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. 35 பேர் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் மர்டர்டுன்னா ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அந்த இஷ்யூவில் இந்தியா பிளாக்குள்ளே இருவேறப்பட்ட கருத்து இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இருக்குது. தனக்கு தேவைன்றதுனால இப்போ நாயுடுவை பகிச்சுக்க திமுக விரும்பல. அதனால தான் அந்த மாநாட்டுக்கு அவங்க போகல, அந்த உண்ணாவிரத்துக்கு போகல. திரும்ப அவர் வேறு மெசேஜை சொல்கிறாரு, எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. திரும்ப விசிகா கிளையெல்லாம் ஆந்திராவில் திறந்தாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாலெலாம் அவங்க பார்ட்டிக்கு பிரான்ச்சஸே இருக்குது. இன்ஃபேக்ட் எலெக்ஷனை கூட கண்டெஸ்ட் பண்ணாங்க அவங்க.
அங்கே வந்து அவர் திரும்ப வந்து தன்னுடைய ரோலை ப்ளே பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரு. எப்படி பார்த்தாலும் இதில் அடிப்படையான விஷயம் வந்து 35 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் மர்டர்ஸில் அது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஸோ கண்டிப்பாக இந்தியா பிளாக் அதை பற்றி பேசி தான் ஆகணும். இந்தியா பிளாக்ல இருக்க எல்லா கட்சிகளும் இதை பேசணும். குறைஞ்சபட்சம் வந்து இமீடியட்டாக ஹால்ட் பண்ணுங்க நாயுடுக்கு கோரிக்கை வைக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு பற்றி பார்த்தோம். பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா லோக்சபாவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவு தேவை, ராஜ்யசபாவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆதரவு தேவை இல்லையா? அவங்களோட நிலைப்பாடு எப்படி நினைக்கிறீங்க? லோக்சபா ஆதரவு தான் முக்கியம். ஓகே, ஜெகன் இப்போ நாயுடுவோட ஆதரவு இல்லைன்னா கவர்மெண்ட்டு கவுந்துடும். ராஜ்யசபாவில் வந்து அவங்க சமாளிக்க பார்ப்பாங்க. இன்னொன்று ஜெகன் வந்து அவுட்ரைட்டாக மோடிக்கு எதிராக போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெகனுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. கடந்த 5 வருஷமாக அழையா விருந்தாளியாக போய் அவரும் நவீன் பட்நாயக்கும் மோடி ஆதரிச்சாங்க. இன்றைக்கி வந்து இங்கே கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னா, இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னா நிறையா ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. காப்பாற்றிக்கணும்னா மோடி ஆதரித்து தான் ஆகணும். ஜெகன் ரெட்டி மோடிக்கு நான் ஆதரவு கொடுக்கணும் தாங்க அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், மோடிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு கட்சியோட கூட்டத்தில் போய் வந்து சஞ்சய் நிருப்பமும் அகிலேஷ் அதுவும் திரும்பவும் ஏன் உட்காடுறாங்க? இது ஒரு நுட்பமான கேள்வி. அவர் மோடியா அவர் வந்து என்டிஏவில் சேரலை, இந்தியா பிளாக்குக்கு வாங்கன்னு இவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்திருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுடைய 4 எம்பிஸ் லோக்சபா கவுண்ட்டு தான் மெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுடைய 4 எம்பிஸ் வந்து பிஜேபி அரசு என்டிஏ அரசு மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு வெளிப்படையாகவே ஜெகன் ரெட்டி அறிவித்திருக்கிறார். வாண்டடாக போய் சொன்னார் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சந்திரபாபு நாயுடு ஃபேஸ் பண்ணி அவனை அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்போ வெளிப்படையாக பிஜேபியை மதவாத பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சியை இந்தியா பிளாக்ல இருக்க 3 கட்சிகள் போய் பார்க்குதுன்னா அது என்ன கதை? இப்போ திமுகவுக்கு நாயுடு எதிர்க்க வேணான்ற நிலைப்பாடு இருக்குது. நாயுடுவோட ஆதரவு திமுகவுக்கு தேவை. ஏன்னா மோடி கிட்ட வந்து திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு கேரண்டார் மாதிரி இருக்கக்கூடியவர், ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கக்கூடியவர் நாயுடு. அது நமக்கு புரியுது. இவங்க வந்து பிஜேபியை வெளிப்படையாக மோடியை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியோட பிளாட்ஃபார்மில் போய் பொலிட்டிக்கல் மர்டர்ஸும் அவங்க என்ன தான் காரணம் சொன்னாலும் மதச்சார்பின்மை பேசக்கூடிய விசிகாவும் சமாஜ்வாதி கட்சியும் எப்படி போய் அங்கே உட்காடுறாங்க? இது ஒரு முரண்பாடு தான். இது 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 என்ன மெசேஜை கொடுக்குது உங்களுக்கு? நீங்கள் உங்களோட மெயின் எனிமி மோடி, பிஜேபி, அந்த கட்சி அவங்க வந்து அந்த பிஜேபி ஆதரிக்கக்கூடிய யாருடைய ஆதரவில் அங்கே கவர்மெண்ட் இருக்குதோ அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் உங்கள் பிரச்சனை. இது உங்கள் லோக்கல் பஞ்சாயத்து. அஃப்கோர்ஸ் மர்டர்ஸ் நடந்திருக்குது. பட் அந்த உண்ணாவிரத பந்தலில் போய் பிஜேபிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து ஆதரவு கரம் நீட்டிக்கொண்டு இன்னமும் பிஜேபியை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க 4 எம்பிஸ் லோக்சபா தான் மெயின் ஆதரிப்பார்கள்னு. அப்போ அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட உண்ணாவிரதத்தில் விசிக மாதிரியான கட்சிகள் எப்படி கலந்து கொள்ள முடியும்? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து லோக்சபாவில் வந்து வாண்டடாக போய் சேர்ந்துருக்காங்க. ராஜ்யசபாவில் கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு அவங்களோட ஆதரவு தேவைப்பட்டனா பழிக்கு பழி வாங்க நடவடிக்கை கைது வர போனார்னா சந்திரபாபு நாயுடு தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மோடி அவர்களால் பிஜேபி அவர்களால் தடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பாருங்கள், எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. நீ என் விஷயத்தில் தலையிடாத, நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன். இது என் மாநில பிரச்சனை. அவன் என்ன 5 வருஷம் பாடாப்படுத்தினா இது என் டேர்மு. அவனை நான் விட்டு வச்சேன்னா அடுத்து அவன் என்ன போட்டுருவான். அதனால் நீங்கள் எங்கள் விஷயத்தை தலையிடாதீங்க. இதுதான் சந்திரபாபு நாயுடுவோட பாலிசி. மோடியை பொறுத்த வரைக்கும் லுக், எனக்கு 16 எம்பிஸ் ஆதரவு வேணும். அதை நீ என்ஷூர் பண்ணு, மற்றதை பற்றி கவலை இல்லை. There are no free lunches in life and in politics. There are no permanent enemies or friends in politics. அதனால் இவங்க போய் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ ஜெகனை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டாருன்னா மோடியால் அதை தடுக்க முடியாது. ஓகே, தடுத்தா அது கோபமாகும். ஆனால் ஜெகனால் மோடிக்கு எதிராக போக முடியாது, கோபத்தை காட்ட முடியாது. செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினன் காவாக்கால் கண் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினன் காவாக்கால் என்னன்னுவான். ஓரளவு சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துல தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடியவனுக்கு அந்த கோபத்துக்கு தான் மரியாதை. செல்லாத இடத்துல உன் கோபத்தை நீ காட்டினா என்ன, காட்டாட்டி என்ன. பட் இதை ஒரு லெவரேஜாக மோடி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பிற்காலத்தில். இப்போ கிடையாது. இப்போதைக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு மோடியோ நிதிஷோ நாயுடுவோ எந்த விதத்திலும் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் மோடிக்கு பெரிய அளவில் அங்கே நெருக்கடி வராது. அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதில் தலையிடாது. அரெஸ்ட் பண்ணால் என்ன 5 நாள் 1 மாதம் உள்ளே இருப்பா ஹைகோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயில் வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே வந்து அவர் மேலே எக்கச்சக்க கிரிமினல் கேஸுங்க. சிபிஐ கேஸே 10 கேஸோ 12 கேஸோ இருக்குது அவர் மேலே. டெஸ்பரேட் அரெஸ்ட் பண்ணாலுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் உருவாகும் இல்லையா? அதுதான், அது நடந்துருச்சுன்னா சென்டிமெண்ட் உருவாகும். அது நடக்காமல் இருக்க வரைக்கும் சென்டிமெண்ட். 11 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 175 ஸ்ட்ரென்த்தில் 11 சீட்ஸ் தான் அவங்களுக்கு.
எதிர்க்கட்சி கூட அந்தஸ்து கூட கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா 1/10 வரணும். ஆகவே கைது பண்ணால் சிம்பத்தி வரும். கைது பண்ணாமலே வந்து ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குங்க அவர் மேலே, எக்கச்சக்கமான கிரிமினல் கேசஸ் இருக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போட்ட சொத்து குவிப்பு வழக்கு 482 நாள் ஜெயிலில் இருந்தார். 482 நாள் சோனியா காந்தி அம்மா அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க. எதுக்குன்னா முதலமைச்சராக நான் தான் வருவேன்னு அவர் அடம் பிடிச்சதால். அவர் மேலே வந்து சிபிஐ போட்ட டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் கேஸ், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ், சொத்து குவிப்பு வழக்கு ஸ்டில் பெண்டிங். இப்போ அதை தவிர நாயுடு வந்த பிறகு போட்ட கேசஸ், கடைசியாக வந்து ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸையும் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து லீகல் பேட்டில் பெருசாக இருக்குது இன்றைக்கி. ஆங்கிலத்தில் சொன்னால் இஸ் பிளேட் இஸ் ஃபுல் ஆஃப் கேசஸ். அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஜெகனுக்கு இருக்குது. அவர் பொலிட்டிக்கலாக இதை டர்ன் அவுட் பண்ணி கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியா பிளாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மோடிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய 4 எம்பிஸை வச்சு மோடியை வெளிப்படையாக ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் உண்ணாவிரதத்துக்கு போய் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறார்கள்? இது முரண்பாடாக இல்லையா இந்தியா கூட்டணிக்கு? ரொம்ப நன்றி சார். ஆந்திர அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சிவா.